ஹதீஸுகளுடைய தராதரத்தை எப்படி பிரிக்கிறது, சனது அடிப்படையில் எப்படி பிரிக்கிறது, மத்தன் சரியா என்பதை எப்படி ஆய்வு பண்ணுவது என்பதையும், அதே நேரத்தில் ஹதீஸுகளை மறுத்தரக்கூடாது, ஹதீஸுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையும் சேர்ந்தாற்போல் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸுகள்ங்கிறதுல இந்த நூல்லையும் ஓரளவுக்கு உங்களுக்கு நடத்தியிருக்கிறோம். மீதி உள்ளது நீங்கள் கூட பார்த்து என்ன செஞ்சுக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேறு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய, கடைசியாக சொல்கிற செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் தாயிகளாக இருக்கிறீங்க, பிரச்சாரகர்களாக இருக்கிறீங்க. பிரச்சாரகர்கள்ட்ட மற்றவங்களை விட மக்கள் கூடுதலாக எதிர்பார்ப்பாங்க. நிர்வாகிகிட்ட பார்க்குறத விட பிரச்சாரம் செய்கிறவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நம்ம மக்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்கலை. முதல்ல நீங்கள் கற்றுக்கிற வேண்டியது, மக்களிடமிருந்து நாம் எதையும் எதிர்பார்க்கலை என்ற மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள் இருந்தால் தான் நம்முடைய சொல்லுக்கே மரியாதை இருக்கும். எதிர்பார்க்கலாண்டா என்ன, ஒரு மனிதனுடைய பலவீனம் எல்லாத்தையுமே இருக்கிறது. நம்மளை எல்லாம் நல்ல நிலையில் வச்சுருந்தான்னா அந்த மாதிரி இருக்க மாட்டோம். எப்படி வேண்டாலும் நிலை மாறலாம். நீங்கள் நல்ல நிலையில் இப்போ இருக்கலாம், நாளைக்கு நல்ல பெரிய நிலைக்கு வரலாம், அல்லது கீழையும் போயிடலாம். அதெல்லாம் என்ன மாதிரி நமக்கு நாடி இருக்கிறானோ அந்த நிலையில் நம்மளை வைப்பான். நம்முடைய பொருளாதார நிலை கொஞ்சம் கீழே போகும் பொழுது பொதுவாக மனிதர்களுக்கு என்ன வரும்னா, இப்போ செல்வந்தர்களை கொஞ்சம் ஐஸ் வச்சு பிழைக்கிறது, அவங்கள போய் பல்ல காட்டுறது, அவங்களுடைய தயவை எதிர்பார்க்கிறது, அவங்களுக்கு தகுந்தவாறு சில இடத்துல சப்போர்ட் பண்ணுறது. இவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நாளைக்கு இவர்கிட்ட கடன் வாங்கலாம், இவருக்கு ஏற்ற மாதிரி பேசணும்னா நமக்கு இவரால் உதவி இருக்குது. இது எப்போ வரும்னா, நமக்கு ரொம்ப நெருக்கடியும் தேவையும் கஷ்டமும் விடுமையான. இப்போ இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது. அந்த நிலை வந்தால் கண்டிப்பாக என்ன செய்யும், எல்லா மனிதனுக்கும், நம்ம மனுஷன் தானே, எல்லா மனிதருக்கும் வரக்கூடிய இந்த ரொம்ப நெருக்கடி, ரொம்ப தேவை, பணம் அவசியமாக இருக்குது, முக்கியமான குடும்பத்துடைய ஒரு பிரச்சனைக்கு தேவைப்படுதுங்கும் போது நம்ம என்ன தோணும், நம்ம செல்வந்தர்கிட்ட போய் கையேந்துறது, அதை கொடுக்க முடியாத நிலையில் இருந்து கடன் கேட்குறது. கடன் கேட்டால் அதை திருப்பி கொடுக்க முடிஞ்சால் தானே கேட்கணும். நமக்கு வருமானம் இவ்வளவு தான் இருக்குது, இதை கொண்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோம்னா வாங்குகிற கடனை எப்படி கொடுப்போம் என்று நினைத்து பார்க்காமல் என்ன செய்கிறது, கடன் வாங்கிறது. அப்புறம் வாங்கின கடனுக்கு பொய் சொல்லி என்ன செய்கிறது, தவணைகளை வாங்கிறது. இந்த மாதிரி எல்லாம் மனிதர்களை தள்ளி விடுகிறது. இது அதிகமான பேருக்கு வரும். சில பேருக்கு நல்லா இருந்து கொண்டே இந்த வாங்கித்தீங்கனுங்கிற ஒரு உணர்வும் இருக்கும். நல்லா இருப்பாங்க, மேலும் 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 அதிகமாக்கணும், அதாவது கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும்னா இது ஒரு வசதியாக இருக்குது. நம்ம ஒரு தாயி, ஒரு பிரச்சாரகர்னு பேர் எடுத்துட்டோம்னு சொன்னால் செல்வந்தர்கள்ட்ட போய் என்ன செய்யலாம், அதை தருவாங்க, வாங்கி சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி அப்படியும் இருக்காங்க. சில பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் அதிகமான பேர் இந்த வறுமையின் காரணமாக மக்கள்கிட்ட தேவையானாலும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருந்து கொண்டே என்ன செய்வாங்க, அவனே 10 பேர் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் கொடுத்துருப்பான், பத்தாது, மனசு நிறையாது, இன்னும் நிறைய வேணும் என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் நடப்பாங்க. இப்போ அது மாதிரி இதெல்லாம் இது ஒட்டனே கெட்ட பேரை உண்டாக்கிறோம். இந்த எண்ணம், இந்த மாதிரியான தன்மை பிரச்சாரம் செய்யறவங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம சொல்லக்கூடிய இந்த செய்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே ஒரு நோக்கத்துக்கு சொல்கிறான், ஒரு ஆதாயத்துக்காக சொல்கிறான். மார்க்கத்தை சொல்வதை எதுக்குன்னு கேட்டால், இந்த மாதிரி பேரை எடுத்து அப்புறமா நம்மள்கிட்ட கையெழுந்திருக்கா வேண்டி அப்படி நினைத்தார்களே ஆனால் அந்த சொல்லுக்கு கணம் இல்லாமல் போயிடும். நம்ம சொல்லக்கூடிய சொல்லுக்கு என்ன இருக்கணும், கணம் இருக்கணும். அப்போ நம்முடைய பிரச்சாரத்தை கொண்டு எந்த ஆதாயத்தையும் எந்த மனிதரிடமும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. இதை ஒரு அடிப்படை நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது. நீங்கள் இப்படி இருக்க பெரிய அளவில் நீங்கள் நல்லா பிரகாசித்து பெரிய பேச்சாளர்களாக வருவீங்க. அந்த மாதிரிலாம் வரக்கூடிய நேரத்திலெல்லாம் இதை நீங்கள் கவனமாக இருக்கு. எந்த காரணத்துலையும் இந்த பணக்காரங்கிற ஒரு எண்ணமும் வரக்கூடாது. அவங்கள்ட்ட நம்ம வாங்கி தான் நம்ம சாப்பிடணும், ஏதாவது அதை அடையணும் என்பதற்கு நீங்கள் நஞ்சு மாதிரி என்ன செய்யணும், வெறுத்து விட வேண்டும். இப்போ நாங்கள் இப்போ இத்தனை ஆண்டு காலமாக இப்போ பொது வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம். இருந்தோம்னு சொன்னால் இந்த இவ்வளோ காலம் வரைக்கும்
நம்ம யார்கிட்டையும் கடன் வாங்கினதே கிடையாது. நான் என்னை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நான் யாரிடமே என்ன செய்ய மாட்டேன், இருக்கிறத கொண்டு தான் வாழணுமே தவிர எவ்வளவு கஷ்டமான நிலை வந்தாலும் எங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட வாங்கியிருக்கிறேன். குடும்பத்தார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வோம், கொடுத்துக்கிறோம், வாங்கிக்கிறோம், அது கடமை. குடும்பத்துக்கு வெளியே உள்ள ஆள்கிட்ட போய் நம்ம என்ன செஞ்சதில்லை, கடன் வாங்கினதில்லை. ஒரு நாள் 2 நாள் கடன் வாங்கியிருக்கிறோம். அதாவது நாளைக்கு ரூபா கண்டிப்பாக வந்துடும், அனுப்பிட்டாங்க, இப்போ கையில் இல்லை, இன்றைக்கி தாங்க நாளைக்கு தர்றோம், இந்த கடன் வாங்கியிருக்கிறோம். வாங்கி இப்போ கடன் இல்லை, அது அடுத்த நாளில் முடிஞ்சிடும். 2 நாளில் தரலாம்னு சொன்னால் 3 நாளில் தர்றா சொல்லி வாங்குவோம். முன்னப்பின்னு ஆனால் கூட ஒரு நாள் லேட் ஆயிரும் இல்லையா. இந்த மாதிரியே தவிர இவ்வளோ காலத்தில் நான் என்ன செஞ்சல யார்ட்டையுமே கடன் வாங்கினது கிடையாது. அது அப்போ என்னை அவன் இழிவாக நினைக்க மாட்டான் யாரும். நான் ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டேன்னா அவன் உட்காந்துருப்பானா, நம்ம பேசும்போது நமக்கு என்ன செய்யும், அவன் டைப்பாக பார்ப்பான், ஒன்று நம்மள்ட்ட கடன் வாங்கினது தானே அப்படின்னு வரும். நம்மளுக்கே டாபிக் வராது, நம்மளுக்கே என்ன செய்ய முடியாது, அவன் மூஞ்சில் தென்படும் போதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். அல்லது அவன்கிட்ட பல்ல காட்டிட்டோன்னு வைங்களேன், நம்ம அப்படி தன்மானத்தோடு இருக்கணும்னு பேசும்போது அவன் இருப்பான், ஆஹா நம்மள்கிட்ட இல்லை, நம்ம எப்படி இது பேசுறதுன்ட்டு அங்கே என்ன வந்துருமா இல்லை. அவனை பார்த்த உடனேயே அவன் சாதாரணமாக நம்மளை பார்த்தா கூட நமக்கு என்ன தோணும், ஓ நம்மளை மாதிரியா கேலியாக பார்க்குறான், நம்ம அவன்கிட்ட வாங்கிட்டோம்ல ஒரு டைப்பாக பார்க்குறானோன்னு அந்த டாபிக் என்ன எப்படி பேசுவீங்க. அப்போ இந்த எல்லாமே வீரியம் குறைஞ்சி என்ன செஞ்சேன்னு மக்கள் என்ன செய்வாங்கன்னா, செல்வந்தர் கூட ரொம்ப அதிகமான உறவும் அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்குறதையும் பார்த்தோம்னு சொன்னால், நம்ம சரியாக சொன்னாலும் இவன் ஒரு பணத்துக்கு சொல்கிறாங்கிற மாதிரி நினச்சிருவாங்க. அவங்கள்ட்ட அந்த செல்வந்தர்கள் பணக்காரர்கள் மத்தியில் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப இதுவரைக்கும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் இருக்கிறாங்க, நம்மளை தான் இங்கே தேடி பார்த்துட்டு போனாங்களே தவிர நான் எல்லாமே பார்க்கவே இல்லை. அப்போ எல்லாரையும் இந்த மாதிரி போய் ஏற்றி பிழைக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம், அவங்க நம்மள்கிட்ட ஒரு முகபத்தாக தொடர்பு கொள்கிற அளவில் அந்த தூரத்தை என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரணும். அப்போ பிரச்சாரம் பண்ணுறவங்க இதை கவனம், கூட்டத்துக்கு போனீங்கன்னா போக்குவரத்து செலவு தருவாங்க, அது கடமை. நம்ம கை காசு போட்டு செய்ய முடியாது தானே, போக்குவரத்து செலவு அதை ஒட்டி போகிறதுனால சாப்பாடு தண்ணி வாங்க ஆட்டோவில் போவீங்க, இந்த செலவுலாம் இருக்கும். ஒரு 50 ரூபா பஸ் டிக்கெட் வந்தால் 100 ரூபா 150 ரூபா கொடுத்தாங்கன்னா அது மற்ற செலவுகள் இருக்குது, இது ஓகே. இது அந்த நிறுவனத்திலேருந்து அது ஜமாத்திலேருந்து வாங்கி கொள்வது, இது என்ன செய்யாது, நம்மளை பாதிக்காது. அதே நேரத்தில் ஒரு இடத்துக்கு போனவுடனே இப்போ போக்குவரத்து நெருக்கமான ஒரு தொகையை கொடுத்தாங்கன்னு வைங்க, ஒரு 1000 ரூபா கொடுத்தா என்ன, ஒரு 500 ரூபா கொடுத்தா என்ன என்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. நம்ம போக்குவரத்து எல்லோரும் சுமக்க முடியாதுல்ல. 30 நாளைக்கு உங்களை கூப்பிட்டாண்டா எப்படி கையிலேருந்து செலவழிப்பீங்க, எப்படி சம்பாதிக்கிறது, அப்படி மார்க்கத்தில் சொல்லவும் இல்லை. நமக்கு ஏண்ட அளவு தான் செய்ய முடியும். அப்போ போக்குவரத்து செலவு ஒரு நாள் விட்டுட்டு போகிறோம், அதனால் உள்ள பாதிப்புலாம் இருக்கும். வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா அதெல்லாம் அனுசரித்து ஒரு நாள் போகிறீங்கன்னு சொன்னால் அனுசரித்து 200 300 100 தூரத்து அந்த மாதிரி தந்தாங்கன்னா அது தப்பு கிடையாது. அது மாதிரி போக்குவரத்து செலவு என்ன செய்யலாம், வாங்கி கொள்வோலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி தங்குறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா என்ன இருக்குது அதை தான் தங்க வைப்பாங்க. வசதி உள்ள கிளையாக இருந்தால் ஒரு ரூமை போட்டு தருவாங்க, வசதி இல்லைன்னா அந்த வீட்டில் தங்கிக்கிறங்க, அந்த மர்க்கஸில் தங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாப்பாடு விஷயங்கள் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவங்க என்ன விதத்தில் இருக்கோ அப்படி தருவாங்க. உங்களை சாப்பாடுக்கு அழைச்சிட்டு போனவர் அவருடைய சாப்பாடு பழக்கமே ரொம்ப எளிமையானதாக இருக்கும். அப்போ நம்ம விருந்தாளியாக வந்திருக்கோம், நமக்கு இது கொண்டே வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சைத்தான் என்ன செய்வான், நம்மளை எண்ணத்தை போடுவான். அப்போ மனிதர்கள் பலதரத்தில் இருப்பார்கள் என்பதை விளங்கி கொண்டு உணவு பிரச்சனை, தங்குற வசதி பிரச்சனை, இதுகளையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ இதெல்லாம் கூட எதிர்பார்ப்பு மாதிரி ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் என்ன செய்வாங்க, நம்ம ஏதோ இவங்கள்ட்ட எதிர்பார்த்துருக்குறோம் என்கிற மாதிரி ஆக்கி விடுவார்கள். அப்போ நம்ம ஜமாத்தில் இப்போ எப்படி வச்சுருக்குறோம், உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்ம பிரச்சாரங்களுக்கு போகிறாங்க, நாங்களும் போயிருக்கிறோம், மற்ற தாய்களும் போயிருக்கிறாங்க. பொதுவாக வெளிநாட்டுக்கு யார் போனாலும் லட்சக்கணக்கான ரூபாயோட திரும்பி வருவாங்க. ஏன் அப்படி திரும்பி வர்றாங்கன்னா, இந்த வெளிநாட்டுக்கு அழைக்கிறவங்க இவர் பேரை சொல்லி வசூல் பண்ணுவாங்க. எப்படி வசூல் பண்ணுவாங்க, நம்ம நாட்டுக்கு கண்ணியமாக விருந்தாளியாக வந்துட்டாங்க, நம்ம கண்ணியமாக அனுப்பி வைக்கணும், இதை மரியாதையாக பிச்சை வாங்குற மரியாதை நம்ம வழங்கி வச்சுருக்கிறோம், நம்ம மரியாதையை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடு வீடாக போய் கடையாக போய் ஒவ்வொரு தனவந்தர்களை சந்தித்து, இப்போ நான் போனோட எனக்காக வசூல் பண்ணுவாங்க. வசூல் பண்ணி புறப்பட்டு வரும்போது என்ன செய்வாங்க, ஒரு 10 லட்ச ரூபா வச்சுக்கிறங்க, ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்கிறங்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க. மற்ற சுன்ன ஜமாத்து உலமாக்கள் மற்றவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு சொன்னால் அந்த தமிழ் அறிஞர்களை கூட முஸ்லீம் அறிஞர்களை கூப்பிடுவாங்க, அப்துல் ரஹ்மான் அப்படி இப்படின்னு ஆளுக்கு இருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி ஆளுக்கு போனாங்கன்னு சொன்னால்
வெறுங்கை வீசிட்டு வர்றது கிடையாது. அன்பளிப்புகள் மெட்டீரியலாக பல பொருள்கள் வரும். அதே மாதிரி வந்து காசு என்ன செய்வாங்க, நிறைய கொடுப்பாங்க. வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, போக்குவரத்து எல்லாம் அள்ளிக்கிட்டு வருவாங்க. இப்போ நாம் என்ன செஞ்சோம், அன்றைக்கே வந்து அந்த காலத்திலேயே வெளிநாட்டுக்கு போகும்போது வெளிநாட்டுக்கு அழைத்தால் நம்ம கண்டிஷன் போட்டுருவோம். வெளிநாட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டா எங்கள் பேரை சொல்லி எந்த வசூலும் பண்ணக்கூடாது, எந்த அன்பளிப்புகளும் கொடுக்கக்கூடாது. நான் போக்குவரத்து செலவுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளணும், தங்குற செலவுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளணும், கையிலேருந்து செலவு செய்கிற மாதிரி உண்டாக்கக்கூடாது. நீங்கள் எதுவும் எங்கள் தாய்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம நிபந்தனை போட்டு தான். இப்போ நானே இலங்கைக்கு போயிருக்கிறேன், என்ன மாதிரி போனோமோ அப்படி தான் நம்ம வந்தோம். அங்கேருந்து என்ன செய்யலை, எந்த ஒரு பொருளையும் வாங்கிட்டு வரல. அற்பமானதை வாங்கலான்னு ஒரு பேனான்னு ஒருத்தர் கொடுப்பாரு, இது பெரிய விஷயம் கிடையாது, அதை வாங்கிக்கிடலாம். இந்த பேனா வச்சுக்கிறேங்கண்டு இந்தங்க ஐஃபோன்ட்டு கொடுத்தா வாங்கிடக்கூடாது. ஏன், நாளைக்கு சொல்லி காட்டுவான். கொடுத்துட்டு என்ன செய்வான், ஒரு தெரியாதாங்க நான் தான் ஐஃபோன் வச்சுக்கிறலாம், ஏன் தான் வாங்க ஃபோன் பேசிட்டு என்ன செய்வான், நம்ம ஃபோன் தான் அது இப்படி வாங்க, நமக்கு உசுறு போகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த சின்ன சின்னதெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. அற்பமான பொருள்கள் கொடுக்குறாங்களா, யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறங்க. பெருமதியானதை கொடுத்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை அவங்க மட்டமாக நினைப்பாங்க, நம்மளை இழிவாக கருதுவாங்க. நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த விதமான முகப்பத்தோ நட்புலாம் கிடையாது. மார்க்குங்கிற வகையில் தான் அவங்க தர்றாங்க. அண்ணன் தம்பி நீண்ட கால நண்பர்னு கொடுத்தா சொல்லி காட்ட மாட்டான். அன்பளிப்புன்னு அன்பாக தர்றது கிடையாது, இது ஆலிம்சாக்குன்னு கொடுக்கணுமேனு தர்றது தான் அன்பளிப்புண்டு. அதனால் அன்பளிப்புன்னு வாங்கலாம் மார்க்கத்தில், இது அன்பளிப்பே கிடையாது. ஏன்னா நம்ம நம்ம பார்த்துருக்கோமா, அவனை யாருன்னு தெரியுமா? அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்கிறாங்க. அப்போ நம்ம வெளிநாட்டு துபாய்க்கு போனோம், மலேசியாவுக்கு போனோம், சிங்கப்பூருக்கு போயிருக்கிறோம், மற்ற தாய்கள் எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கிறாங்க, எதுவும் வாங்க மாட்டாங்க. இங்கேருந்து மெனக்கட்டு அவ்வளோ தூரத்துக்கு போய் வேறு ஒரு நாட்டில் போய் அங்கே ஒரு மாதம் ரமலான் பூரா இல்லை வேறு நாட்களில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டாலும் எந்த மாதிரி போனாங்களோ அதனால தான் மக்கள் நம்புகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் யோசிக்கலாம், அவ்வளோ எதிர்ப்பு உள்ள ஒரு ஜமாத்துக்கு மக்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறதுக்கு என்ன காரணம்? கரெக்டாக இருக்கும், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுங்கிற மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இப்போ எனக்கு கூட உங்களுக்கு அந்த சில சம்பவங்கள்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். எனக்காக வந்து இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து நினைஞ்சார், இதனை வந்து 97 98 அந்த காலத்தில் அப்போ ஒரு 5 லட்ச ரூபா கொண்டு வந்து ஒரு இலங்கை சகோதரர் உங்களுக்கு வந்து அந்த 5 லட்ச ரூபாய் தந்தாருன்றார். யார் எனக்கு தருவது, யார்? அந்த 5 லட்ச ரூபான்னு 20 லட்ச ரூபா இருக்கும். அந்த 5 லட்ச ரூபா என்பது 20 லட்ச ரூபா பெருமானம் இருக்கும். எனக்கு தேவை கிடையாது, யாருன்னு தெரியாது, எனக்கே அந்த ஆள் தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணால் சொல்லுங்கள், மதரசாவை கொடுக்குறாங்க சொல்லுங்கள், சைஃபுல்லா காஜா மார்சா நடத்துகிறாரு இஸ்லாமிய கல்லூரி, அதில் உண்டா கொடுங்கன்னு சொல்லி போய் கொடுத்தாங்கன்னு வைங்களேன். அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுத்து தேடி கூட வரும். வாங்கிட்டோன்னு அவ்வளோதான், வாங்கிட்டோன்னு வைங்க, நம்முடைய மரியாதை கட்டி காத்த எல்லாம் ஒன்றுலாம் போயிடும். அவரை கண்டோன்னு நம்ம அதிக மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பார். அவர் மகளுக்கு கல்யாணம் பண்ணுவார், ஆடம்பரமாக பண்ணுவார். நம்ம போகணுன்னு என்ன செய்யும், நம்மளை அந்த பணம் வாங்கினோம்ல அது நம்மளை தள்ளணும். இருந்தாலும் 5 லட்ச ரூபா இருந்திருக்காரு, அப்படி ஒரு கல்யாணம் தானே, நான் முடிஞ்சு வச்சுக்கிறது, எல்லாம் முடிஞ்சு வச்சு இவ்வளோ நாளாக பேசுனது எல்லாமே அடிப்பட்டு போயிடும். அப்போ நம்ம அதெல்லாம் விட்டு வென்று நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், யாரிடமும் நம்ம வந்து பிச்சையும் வாங்கக்கூடாது, கடனும் வாங்கக்கூடாது. நெருக்கடியான மருத்துவம், ஒரு ஆக்சிடென்ட்டு வாங்கிடலாம், அது எல்லாம் வந்து நம்ம தள்ளுறான். டெவலப் பண்ணுவதற்கு, ஒன்றை ரெண்டாக்குறதுக்கு, 2 4ஆக்குவதற்கு, பெருக்கிறதுக்கு, இந்த மாதிரி நோக்கத்திலலாம் கடன் வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் யாசகமும் கேட்காது. இது மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் சொல்லுக்கு வெயிட் இருக்கும். நீ என்னது தான் கற்றுக்கொண்டாலும் சொல்லுக்கு என்ன இருக்கணும், கணம் இருக்க வேண்டும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ நாம் இருக்கிறோம், இப்போ நாங்கள் வந்து 80களிலேருந்து தாவாவில் இருக்கிறோம். 1980 ஆரம்பித்து இன்றைக்கி 2011 முடிஞ்சு போச்சு. அப்போ இத்தனை ஒரு 31 வருஷ காலமாக நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடியதில் இது வரைக்குமாச்சு. நம்ம பிரச்சார பணிக்குன்னு துவக்க காலத்தில் முழு நேர ஊழியராக சில வேலைகளை எடுத்திருப்போம். அதுக்கு ஒரு குறைந்த ஊதியம் கொடுத்துருக்குறாங்க. ஆரம்ப காலங்கள்லாம் அந்த நிறுவனத்தில் இருந்த ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருப்போம், அதுக்கு 2000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அது முழுசாக நம்மளே அதுக்காக மெனக்கட்டு நம்மளே இந்த வேலைகளை செய்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு 95 வரைக்கும் சில வேலைகளுக்கு நம்ம ஊதியம் வாங்கியிருக்கிறோம். அது வேலைக்கு தான். அந்தந்த வேலையை நம்ம செய்யும் பொழுது அதுக்காக என்ன செய்வது, ஊதியம் வாங்கி கொள்வது தேவையாகவும் இருந்தது. வாங்கும் பொழுது நம்ம என்ன முடிவு இருந்தோம், இது கூட நம்ம இனிமேல் ஃப்ரீயாக செய்கிற அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினைத்து 95லேருந்து இவ்வளோ காலம் வரைக்கும் உணர்வில் எழுதினாலும் நம்ம எதுவும் வாங்குவது கிடையாது, தீன் உள்ள பெண்மணியில் எழுதினாலும் வாங்குறது கிடையாது, ஏகத்துவத்தில் எழுதுறதுக்கு வாங்குறது கிடையாது, நிர்வாகம் பண்ணுறோம் அதுக்கு நம்ம எதுவுமே வாங்குறது கிடையாது.
அப்போ இதிலிருந்து எந்த ஒரு ஆதாயத்தையும் நம்ம என்ன செய்கிறதில்ல, அடையிறது கிடையாது. நம்ம சொந்த இதில் தான் வந்தால் டீ வாங்கி தர்றாங்கல்ல, உங்களுக்கு தர்ற மாதிரி தருவாங்கல்ல, அதுதான். இந்த மாதிரியான ஒரு இதை தவிர இந்த தலைமையின் மூலமாக என்ன செய்வதில்லை. நான் குடும்பத்தோடு நான் வந்து இருக்கிறேன், நான் குடும்பத்திற்கு தேவையே கிடையாது. நான் என் குடும்பத்துக்கு நீங்கள் தொழில் துறை நான் வச்சுட்டு இருந்தால் தான் நாங்கள் இருக்கணும். நான் ஜமாத்து பணிக்காக தான் இங்கே நான் இங்கே மெட்ராஸுக்கு வந்தேன். மெட்ராஸில் எனக்கு என்ன இருக்குது, அப்போ என்னுடைய வாடகை போக்குவரத்தெல்லாம் ஜமாத் தான் சுமக்கணும். ஆனால் நான் தான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம என்ன செய்யலை, அது முறைப்படி என்ன செய்யணும், நான் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நான் இங்கே தான் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறேன், நான் சம்பாதிக்க தொழில் பண்ணுறக்க நான் வந்திருக்கிறேன். நான் பாட்டுக்கு ஊரில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம் தானே. நான் இங்கே வந்து இருக்கிறதுனால எனக்குன்னு வாடகை, எக்ஸ்ட்ரா செலவு, குடும்பத்தையெல்லாம் இங்கே வச்சு செலவழிச்சா எவ்வளோ செலவாகும். ஊரில் இருந்தால் சொந்த வீடு குறைந்த செலவாக போயிடுமா இல்லையா. அதெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதை கூட எடுக்கக்கூடாதுங்கிற அளவு நம்ம என்ன செய்கிறோம், உறுதியாக இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு தன்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அது மாதிரி நம்முடைய எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம்னு கேட்டால், இப்போ சஹரில் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. இந்த சஹர் ப்ரோக்ராம் நடத்துகிறதா இருந்தால் முழுக்க முழுக்க நான் தானே பேசுகிறேன். அப்போ நிறைய பேரும் சொல்லுவாங்க, நீ ஏன்னு பேசுகிறீங்க, நீங்களும் விளம்பரம் பிடிச்சி நீங்கள் விளம்பரத்தின் மூலமாக நிறைய ஃபாய்தா வரும் அப்படிம்பாங்க. அப்படி வரும். ஒரு சஹர் ப்ரோக்ராம் நடத்தணும்னா ஒரு வருஷத்துக்கு 10-12 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். இந்த ப்ரோக்ராம் டிவிக்காரனுக்கு கொடுத்தது போக நம்ம விளம்பரங்க வாங்குகிறோம்ல, அது கடைசியில் என்னவாயும் தெரியுமா, எல்லாம் ரூபாப்பா சும்மா பேசுகிறாரு, என்னது எல்லாம் ரூபா ஃபாய்தான்ருவாங்க. இப்போ அந்த காலம் இந்த காலம் வரைக்கும் டிவி ப்ரோக்ராமில் உள்ள எல்லாமே ஜமாத்துக்கு தான் போகும். அதை விளம்பரம் பிடிப்பாங்க. அந்த லாபம் யாருக்கு கிடைக்கும், ஜமாத்துக்கு கிடைக்கும். ஒரு மாதம் நம்ம பேசினாலும் நம்ம எதுவும் வாங்க மாட்டோம். டிவிலேருந்து 12 லட்ச ரூபா வந்துருச்சு, எனக்கு ஒரு 25% கொடுங்கன்னு கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். நாமளே நினச்சா கூட என்ன செய்யலாம், நம்ம சொந்தக்காரங்களை வச்சு விளம்பரத்தை பிடிக்கலாம். அப்போ விளம்பரத்தை பிடிச்சி நம்ம ஆதாயம் அடையலாமா இல்லையா, அது அடையலாம், தப்பும் கிடையாது. இது அடையலாம், ஏன்னா விளம்பரத்துக்கு தான் நம்ம காசு வாங்குகிறோம், அது தப்பும் கிடையாது. ஆனால் என்ன ஆயிரும்னா அந்த சொல்லுக்கு வெயிட் இல்லாமல் போயிடும். நம்ம சொல்லக்கூடிய சொல்லுக்கு என்ன ஆயிரும், எல்லாம் பணத்துக்கு பேசுகிறாரு, இப்போ சும்மா கத்துறாரு நினைக்கிறீங்க அப்படின்ட்டானா புஷுன்னு போயிடும். அந்த சொல்லுக்கு என்ன ஆயிரும், இன்றைக்கி என்ன இருந்தாலும் அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோமா இல்லையா. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். ஒன்று. அடுத்ததாக வந்து இந்த அன்பளிப்பு வரைக்கும் நீங்கள் தெளிவாக இருந்துக்கிறணும், எதிர்பார்க்கவே கூடாது. சுயமரியாதை ரொம்ப என்ன செய்யணும், முக்கியமாக இருக்கணும். அடுத்ததாக வந்து உங்களுடைய கற்றுக்கிட்டு போகிறீங்கல்ல, இதை வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு மாதம் ஆர்வமாக கற்றுக்குவாங்க. ஜும்மாவுக்கு போட்டால் மாட்டேன்றது. முதல்ல ஒருக்கா 100 பேர்கிட்ட வந்தாங்க. எத்தனை பேர் இப்போ நிற்கிறாங்கன்னா 30 பேர் தான் நிற்கிறாங்க, 70 பேரை காணும். 100 பேர் வந்தாங்க, 100 பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்தோம். 100 பேரில் ஒரு 75 பேர் வரைக்கும் தேர்னாங்க. 25 பேர் பேசிக்கிச்சு வரல, விட்டுருவோம், அவங்கள விட்டுருவோம். 100 பேரில் ஒரு 75 பேர் வரைக்கும் என்னஞ்சாங்க, தேர்னாங்க, பேசக்கூடியவர்களாக, நல்ல விவரம் தெரிஞ்சவங்களாக தேர்னாங்க. அந்த 100 பேரில் இப்போ களத்தில் ஜும்மாவுக்கு போட்டால் போகிறது, கூட்டங்களுக்கு போட்டோம்னா போகிறது 30 பேர் தான் போகிறாங்க. மீதி 25 பேர் விட்டுருவாங்களோ, அவங்களுக்கு தகுதி இல்லை, நம்ம போட மாட்டோம். அப்போ மீதி 45 பேர் போகணுமா இல்லையா, போகணும். பாதிக்கு மேலே போகலை. மொத்தத்தில் எடுத்தீங்கன்னா வந்து 70% போகலை. இந்த தேர்னதில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் பாதிக்க ஒரு 40-45% போகலை. 55-60% போகலை, கொஞ்சம் சதவீதம் போகிறாங்க. அப்போ நம்ம வந்து அர்ப்பணிக்கணும். இப்போ நீ கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எதுக்காக நம்ம கற்றுக்கிட்டோம், இதை வந்து 4 பேருக்கு சொன்னால் மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்கும். நன்மை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு வழி கிடையாது. இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு சொல்வதனால அவன் திருந்திட்டான்னு சொன்னால் அவன் செய்கிற அமலில் நமக்கு பங்கு வந்துடுது. 10 பேர் திருந்தினா 10 பேர் அமலில் நமக்கு பங்கு வருது. 100 பேர் திருந்தினான்னா 100 பேர் அமலில் நமக்கு பங்கு வருது. அப்போ மறுமையில் நன்மை என்ன செய்யும், தாறுமாறா ஒரு ஆளாக இருப்போம், 100 ஆளுடைய நன்மை கிடைக்கும். அப்போ கன்ஃபார்ம் ஆயிருமா இல்லையா, வெற்றி வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அப்போ அந்த 100 பேர் அடுத்த 100 பேருக்கு சொன்னான்னு வைங்க, அடுத்த தலைமுறைக்கு அப்படி எவ்வளோ நாள் வரைக்கும் இதனுடைய தொடர்ச்சி இருக்கிறதோ, இது தொடர்ச்சியாக போய் கொண்டு இருக்கிறதோ அது வரைக்கும். இப்போ நம்ம புகார்லேருந்து ஒரு ஹதீஸை வாசித்தோம்னு சொன்னால் அவருக்கு போய் நன்மை கிடைக்கும். இந்த ஹதீஸை அவர் நூல்லேருந்து எடுத்து வாசிக்கிறோம், நீ தானே தொகுத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசித்த நன்மையும் கிடைக்கும். நீங்கள் எல்லாம் அதை கேட்டுக்கிட்டீங்களே, அதனுடைய நன்மையும் கிடைக்குது. அவர் மூத்தா போய் எத்தனை வருஷம் ஆகுது, 1000 வருஷத்துக்கு மேலே ஓடி போச்சு, 1200 வருஷம் ஓடி போச்சு. 1200 வருஷத்துக்கு பிந்தியும் கூட ஒருத்தருக்கு நன்மை சேர்க்குது எது, இந்த பிரச்சாரம், தாவா பணி என்பது. அப்போ நீங்கள் என்னத்துக்காக பிரச்சாரம் செய்யணும்னு கேட்டால், இதை போய் நம்ம இந்த வாய்ப்பு கிடைச்சின்னு சொன்னால் இதுலேருந்து ஒரு நல்ல செய்தியை சொல்லி ஒரு 2 பேர் திருந்திட்டான்னு சொன்னால் அது போதும் நமக்கு. ஒரு ஆள் வந்து 2 மடங்கு நன்மை அடைஞ்சிட்டாலே எங்கே போயிருமாங்க. ஒரு ஆள் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஆளுடைய அமல் தான் உங்களுக்கு செய்ய முடியும்.
எவ்வளோதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஆளுக்குரிய அமல் தான் செய்ய முடியும். ஒரு ஆள் 10 ஆளுடைய அமல் இப்படி செய்ய முடியாது. ஆனால் 10 ஆளுடைய அமல் வந்து அவனுக்கு குறையவும் செய்யாது, அவன் நன்மை நமக்கு கிடைக்கும். அப்படின்னா இது அந்த வேலை நினைக்கிறேன். நீங்கள் எதனால் போக முடிய மாட்டேங்குதுன்னா, இது என்ன பேச்சாளர் காசாக கொடுக்குறாங்க, இங்கேருந்து எல்லாத்தையும் விட்டு நாங்கள் போகணுமா கஷ்டப்பட்டுக்கிட்டு வெயிலில் இந்த பஸ்ஸில் ஏறி 3 பஸ்ஸு மாறி இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வருதுன்னு எதிர்பார்க்கவும் இல்லையில. எதிர்பார்க்கலன்றால் தன்னால் என்ன வந்துடுறேன், அப்போ ஏன் போகணும்னு வந்துடக்கூடாது. 2 கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். போகவும் செய்யணும், எதிர்பார்க்கவும் கூடாது. ஏன்னா மற்றவங்கெல்லாம் போகிறாங்கன்னா ஆதாயத்துக்கு போவாங்க, வேறு ஆளுங்க போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆதாயம் இருக்கும். இந்த கூட்டத்துக்கு போகிறதுனால அவங்களுக்கு 1000 2000 கொடுப்பான். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கஷ்டத்துக்கு கூலி கிடைச்சிருச்சுன்னு நினைப்பாங்க. நமக்கே கூலி கிடையாது. இங்கே உலகத்தில் என்ன இல்லை, எந்த விதமான கூலியுமே கிடையாது. அப்போ நம்ம தாவாவுக்கு போகும்போது நம்மளை என்ன செய்யாது, பாதிக்கும். என்னது என்ன ஒன்றும் இல்லை விட்டு கஷ்டப்பட்டுட்டு ஜும்மாவுக்கு போட்டு விட்றாங்க, வெயில் மண்டை 108 டிகிரியாக இருக்குது, இங்கேருந்து பேசாமல் இருக்க பக்கத்தில் போய் தொழுதுட்டு போயிடுவோம்னு தோணுமா இல்லையா? உண்மை அது. ஆனால் அதுக்கு தகுந்த கூலி கூட கிடைக்குமா இல்லையா? சாதாரணமாக போய் சொல்கிறதை விட மெனக்கட்டு எவ்வளோ சிரமப்படுறோமோ சிரமத்துக்கு தகுந்தவாறு எல்லா கூலி கொடுப்பானா இல்லையா? இவன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், அவ்வளோ வெயிலையும் தாங்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கான்னு நினைக்கும் பொழுது அதனுடைய நன்மை மறுமையுடைய வெற்றி உறுதிப்படுவதற்கு தான் நீங்கள் வந்திருக்கு விளங்கிக்கணும். நீங்கள் வந்தது எதுக்கு? இந்த காரியத்தில் நம்ம ஈடுபட்டு 1 மாதம் ஒதுக்கி இருக்கிறீங்கல்ல, இந்த 1 மாதம் ஒதுக்கியதன் மூலமாக ஒவ்வொருவரும் 10 பேர் 50 பேர் 100 பேர் 1000 பேருடைய அமல்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஒரு ஆளாக இருந்து கொண்ட அதிகமான பேருடைய அமல்கள் வந்து உங்களுக்கும் பங்கு வருது. அவங்களுக்கு குறைக்காமலேயே பங்கு வரும்போது நம்முடைய மார்க் ரொம்ப பெரிய மார்க்காக இருக்கும் பொழுது சொர்க்கத்திலையும் உயர்ந்த தரஜாவுக்கு போயிடலாம். அல்லாஹ் மட்டும் கபூல் செஞ்சிட்டான்னு சொன்னால் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குமே. ஆனால் அப்போ என்ன செய்யும், அது உயர்ந்த தரஜா கிடைச்சிடும். அப்படி இல்லாமல் பெருமைக்கு போனோம்னா நம்ம ஒழுங்காகவும் செய்ய முடியாது, ஒழுங்காகவும் சொல்ல முடியாது. சத்தியத்தை தான் சொல்லணுங்கிற உணர்வு நமக்கு வராது. மறுமைக்குன்னு சொன்னால் மட்டும்தான் என்ன வரும், எவனையும் பயப்படக்கூடாது, போட்டு உடைச்சி சொல்லணும் என்கிற மாதிரி நிலை வரும். அப்போ அதெல்லாம் கவனத்தில் கொண்டு அதே நேரத்தில் குடும்பத்தையும் பாதிச்சிடவும் கூடாது. 30 நாளையும் சுற்றிட்டு இருக்கவும் கூடாது. மனைவி மக்களை கவனிக்கிறதுக்குண்டு ஒரு மார்க்கத்தில் ஒரு கடமை இருக்கிறது. அதையும் பார்த்து கொண்டு அதே நேரத்தில் நம்ம வேறு வீணான வேலைக்கு நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். நம்ம அந்த தௌஹீதுக்கு வந்திருக்கவில்லை என்று சொன்னால் மனைவி மக்களை கவனித்து கொண்டு சினிமா கொட்டையில் நின்றுருப்போம். இந்த தௌஹீதுக்கு வரலன்னு வைங்களேன், மனைவி மக்களை கவனித்து கொண்டு மீதி நேரத்தில் என்ன செய்வோம், நண்பர்கிட்ட அரட்டை அடிப்போம். மனைவி மக்களை கவனிப்போம், அதே நேரத்தில் பீச்சில் போய் என்ன செய்வோம், டயத்தை இது பண்ணுவோம். மனைவி மக்களை கவனிப்போம், சூதாட்ட கிளப்பில் போய் நிற்போம். மனைவி மக்களை கவனிப்போம். இப்படி வேறு காரியங்கள் 24 மணி நேரம் எவனாச்சும் மனைவி மக்களை கவனிச்சிட்டு இருக்கானா? எவனாக இருந்தாலும் 24 மணி நேரம் கவனிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. கொஞ்ச நேரம் சம்பாதிப்பான், கொஞ்ச நேரம் வீட்டில் இருப்பான், கொஞ்ச நேரம் என்ன செய்வான், ரிலாக்ஸுக்காக வேண்டி அவன் போகிறான். அதைத்தான் நம்ம ஒதுக்கிடணும். எதை ஒதுக்கிறனே, மனைவிக்கு சம்பாதிக்கிறத ஒதுக்கி அவங்கள பிள்ளைகளை கவனிக்கிறத ஒதுக்கிட்டு நீங்கள் போக தேவை கிடையாது. இது அல்லாமல் வேறு வேலைகளுக்கு நம்முடைய நேரங்களை பயன்படுத்துகிறோமா இல்லையா? அதையே வீணானதை வெட்டி பொழுதுபோக்குறதுக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக நல்லதுக்கு பயன்படுத்தணுங்கிறத ஒரு எல்லை கோடும் போட்டுக்கிறணும். சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, அப்படியே முழுசாக நான் மார்க்கத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தப்லீக் மாதிரி போயிடக்கூடாது. தப்லீக்லாம் என்ன செய்வாங்க, அந்த மனைவி மக்கள்லாம் வெறுப்பாங்க, மார்க்கத்தை வெறுப்பாங்க, இஸ்லாத்தை என்ன செய்வாங்க வெறுப்பாங்க. இவர் தப்லீக்னு போய் இருந்த 10 கடை வச்சுருந்தாரு, தப்லீக் போகணுன்னு ஒரு கடையாக போச்சு, கவனிக்க மாட்டேங்கிறாரு, இருக்கிறவங்களாம் சுட்டிட்டு போயிடுறான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அவங்க வெறுத்து போயிடுவாங்க. அப்போ இந்த ஒரு கணக்கை வைத்து கொண்டு அர்ப்பணிக்கணும். குடும்பத்தை பாதிக்காத அளவுக்கு, குடும்பத்தை பாதிக்குத்தான் ஆகுங்கிற நிலையில் வறுமையானால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும், வேறு முடிவுக்கு வரலாம். சரி, நமக்கு வந்து வேறு ரொம்ப அதிகமாக உழைச்சா தான் என்ன செய்ய முடியும், குடும்பத்தையே காப்பாற்ற முடியும், அந்த நிலை நமக்கு ஏற்பட்டு விட்டது நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி ஆளுக்கு போகாமல் இருந்தாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒரு கேள்வியாக கேட்க மாட்டான். அப்படின்னு சிலருக்கு வரலாம். சில பேர் நீங்கள் படித்து விட்டு முழுசாகவே அங்கே தான் இருந்து ஆகணும், நம்ம தான் இருந்து ஆகணும், நேரத்தையெல்லாம் ஒதுக்கவே முடியாது என்கிற அளவுக்கு நீங்கள் வந்து குறைந்த ஊதியத்திலையும் அதிகமான தேவைகள் உள்ளவர்களாக இருந்தால் ஓவர் டைம் பார்க்கணும். இப்போ 100 ரூபா வருது, பத்த மாட்டேங்குது, இன்னொரு 8 மணி நேரம் வேலை பார்த்தா தான் 200 ரூபா கிடைக்கும், 200 ரூபா கிடைச்சா தான் குடும்பத்தை இப்படிலாம் சில பேருக்கு வரும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வான், அவங்க ஆசைப்படுறதுனால அது கூலியை கொடுப்பான். எல்லாம் நீங்கள் நிறைய பறக்க செஞ்சீங்கன்னா நான் அது மாதிரி போவேன்னு மனசில் அவர் ஆசைப்பட்டு கொண்டு இருந்தாரையானால் ஆசைப்பட்டதுக்கு எல்லாம் என்ன செய்வான், கண்டிப்பாக கூலியை கொடுப்பான். அப்போ நீங்கள் அர்ப்பணிக்கணும். இவ்வளோ மெனக்கட்டு என்ன செய்றீங்க, இப்போ சமுதாயம் உங்களை நம்பிக்கை வச்சு தானே எல்லாத்தையும் வந்து ஜமாஅத்து பொறுப்பேற்றுக்கிற காரணம் என்ன,
இதுக்குன்னு ஒரு பெரிய பட்ஜெட் செலவாகுதா இல்லையா? எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 லட்ச ரூபா செலவாயிரும் இந்த வகைக்கு மட்டும். அப்போ நம்ம அது ஒரு கணக்கே எடுக்கலை. எதனால்? இதெல்லாம் ஒரு ஒன்றும் இல்லை. 8 லட்சம்லாம் பெரிய காசே கிடையாது. இது கிடைக்கக்கூடிய நன்மையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் அது ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம்? அதை செய்கிறோம். அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்றவாறு அதை என்ன செய்யணும்? பயனுள்ளதாக ஆக்கிட்டீங்கன்னா ஜமாத்தில் நாங்கள் ஏற்பாடு செஞ்சதுக்கு நீங்கள்லாம் போய் பிரச்சாரம் பண்ணால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணால் என்ன செய்யும்? எங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்போ அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் அர்ப்பணிக்கணும். எதிர்பார்க்கவும் கூடாது. அந்த மர்மையில் 3 பேரெல்லாம் நிப்பாட்டி கேள்வி வைப்பான் பார்த்தீங்களா, தெரியுமில்ல? அதில் ஆலிம் ஒருத்தர் நிற்பார் இல்லையா? நீ எதுக்குப்பா சொன்ன? ஆலிம்னு பேர் வாங்குறது தானே சொன்ன, நரகத்துக்கு போக சொல்கிறான். சொன்னதையும் சொல்லிவிட்டு நரகத்துக்கு வர போகிறோம். பிரச்சாரத்தையும் பண்ணிவிட்டு நரகத்துக்கு போகிற மாதிரி என்ன செஞ்சிடறான்? அல்ல ஆக்கிடுறான். அப்போ அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்கன்னா, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, நம்ம இருந்து பார்க்கணும், இந்த மாதிரி தாவாவுக்கு போக முடியாது. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம்? நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அது ஒன்று நம்ம அளவுக்கு மார்க்கத்தை பேணிக்கொண்டு குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம். அது இல்லாத வரைக்கும் நம்ம வேறு வேலைகளுக்கெல்லாம் நம்ம நேரம் ஒதுக்குவோமே. ஆனால் அதை குறைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டியதான்? பிரச்சாரத்துக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு கணக்கு வச்சுக்கிறோம், லிமிட் போட்டுக்கிறோம் உங்களுக்குள்ளே. நீங்களே உள்ள இருந்தீங்கலாம். சும்மா நம்ம தொழுவ தான் போகிறோம். தொழுவ போகும்போது என்ன செய்கிறோம்? ஒரு உரை நிகழ்த்துறோம். நம்ம என்ன இருந்தாலும் சும்மா போய் தானே ஆகணும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போகணும்ல. ஒரு உரைக்குன்னு போட்டாங்கன்னா கொஞ்சம் கூடுதல் 1 மணி நேரம் செலவாகும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் தொழுதுக்கிட்டீங்கன்னா பிரயாணத்துக்குன்னு ஒரு நேரம் தேவைப்படாது. அவர் உள்ளே பயான் பண்ணி உள்ளே போய்க்கிடலாம். ஆனால் வேறு ஏரியாவில் உங்களை போட்டு விட்ருவாங்க. அதுக்காண்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போக வேண்டி வரும். அதுக்காண்டி ரொம்ப பாரதூரமான தூரத்துக்குலாம் போட மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு தூரமாக போட்டால் தொழிலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு இருக்குமே. ஆனால் நீங்கள் சொல்லிடலாம், இந்த உள்ளே போடுங்க, ஒரு மணி நேரத்துக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி, தொழுகை நேரத்துக்கு மொத்தம் 2 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் போய்விட்டு வர்ற மாதிரி எங்களை போடுங்க, 3 மணி நேரத்துக்குள்ளே போடுங்கன்னா சுற்று வட்டாரத்தில் என்ன செய்வாங்க? ஜும்மாக்களுக்கு பயன்படுத்துவாங்க. மஸ்ட்டு ஜும்மாவுக்கு என்ன செய்யுங்க? அட்டன் பண்ண உரிமையோடு கேட்கணும். கவனிக்காமல் கூட விட்டுருவாங்க. என்னை ஜும்மாவுக்கு போடுவது இல்லை, என்னை போடணும் என்ற ஆர்வமாக என்ன செய்யணும்? அதை கேட்கணும். நன்மையை நாடி, பெருமைக்காக வேண்டி இல்லை. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் லீவு நாள் அப்படி ஒதுக்கிட்டோம். நம்ம என்னவாக இருந்தாலும் ஒரு நாள் லீவு தான் விட்றோம். கடைக்கு லீவ் விட்டுறோமா இல்லையா? அந்த மாதிரி லீவ் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்? வாரத்தில் ஒரு நாளை அது ஒதுக்குறதுனால நமக்கு பாதிக்காது. வாரத்தில் ஒரு நாளாவது எங்களை போட்டுக்கிறோங்க. டெய்லி போட்டால் போகாதீங்க, அது முடியாது. டெய்லி போட்டால் தொழிலை விட்டு கடையை விட்டு அதுக்கெல்லாம் அந்த தௌஹீத் ஜமாத் சொல்லவும் செய்யாது. விளங்காமல் சொன்னால் கூட நீங்கள் என்ன செய்ய புரிய வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் போகிறேன், அல்லது ரொம்ப வாரத்தில் ஒரு நாள் கூட போக முடியாதா? வாரத்தில் ஒரு லீவு நாளை மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வெளியிலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு 2 வாரத்துக்கு கொண்டு போடுங்க. அப்படி வாரத்துக்கு கொண்டு முடியலைன்னு என்ன செய்யுங்க? ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் என்னை ஞாயிற்றுக்கிழமைக்கு எங்கேயாவது போடுங்க அப்படின்ற அளவுக்காவது செய்யணும். உங்களுடைய நேரங்களை இது கவனித்து திட்டமிட்டு ஒரு உறுதிமொழியாக நீங்கள் என்ன செய்யணும்? எங்களை இந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு தான் ஜமாத்து பயன்படுத்திக்கிறோம். இது நீங்கள் என்ன செய்யணும்? கவனத்தில் கொள்ளணும். அதுபோக இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் தான் உங்களுக்கு ஏழும். ஒரு அளவுக்கு மேலே ஏழாது, அப்புறம் வருத்தப்படுவோம். இப்போ நாமெல்லாம் இருக்கோன்னு வைங்களேன். நாங்களாம் அந்த காலத்தில் ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த பஸ் வசதிலாம் இப்போ ஜாஸ்தி கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி ரோடுகள்லாம் கிடையாது. சின்ன ஒரு இப்போ 2 மணி நேரத்தில் போகிற ஊருக்கெல்லாம் ஒரு நாள் செலவழிக்கணும். இன்றைக்கி உள்ள சாலை வசதிப்படி 2 மணி நேரத்தில் போயிடலாம். அப்படிப்பட்ட ஊர்களுக்கு அந்த காலத்தில் பிறந்தா என்ன செய்யணும்? ஒரு நாள் ஃபுல்லாக செலவழிக்கும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் போய்கிட்டு இருக்கணும். 3 பஸ் ஏறணும், 4 பஸ்ஸு மாறணும். இப்படிலாம் கஷ்டப்பட்டு என்ன செய்வோம்? அப்படிலாம் போனால் அது உடம்பு ஒத்துழைச்சிச்சு. இப்போ முடியுமா? அது மாதிரி முடியுதா? முடிய மாட்டேங்குது. அப்போ ஒரு அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் இருக்கும்போதே அந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்யணும்னா இதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் நமக்கு என்ன செய்யும்? எடுக்கும். ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது. அதே மாதிரி இப்போ எனக்கெல்லாம் முந்தி மாதிரி முடியலை. நிகழ்ச்சிகளுக்கு போகிறதுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் நம்ம அவ்வளோ கஷ்டம் பார்க்காம போயிருக்கிறோம். வெயில் பார்க்காம, மழை பார்க்காம, எல்லாத்தையும் எதையும் எதிர்பார்க்காம அடி உத கிடைக்கும்னாலும் என்ன செய்வோம்? நம்ம வாட்டுக்கு ஏறி போயிட்டு இருந்தோம். அப்படியெல்லாம் இன்றைக்கி முடியலை. அப்போ நீ என்ன செய்யணும்? இது காலத்துக்கு நம்மளால் இப்படி செய்ய முடியும்னு நினைக்காம இப்போ பருவத்தை பயிர் செய்யுங்கிற மாதிரி என்ன செய்யணும்? இப்போவே நிறைய உங்களால் இயன்ற அளவுக்கு செய்து வயசான பிறகும் திடகாத்திரமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அல்ல அந்த மாதிரி நம்மளை வைப்பானா இந்த மாதிரி வைப்பானான்னு சொல்ல முடியாது. நம்மளை எந்த மாதிரி எல்லாம் வைப்பான்னு நமக்கு சொல்ல முடியாது. அதனால் இப்போ இருக்கும் பொழுதே என்ன செய்யணும்? அதையும் கவனத்தில் கொண்டு உங்களுடைய அந்த இந்த படித்த இதில் எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். 2 விஷயம் சொல்லியிருக்கு உங்களுக்கு.
ஒன்று எதிர்பார்க்கக்கூடாது, ஒன்று நீங்கள் நேரத்தை ஒதுக்கணுங்கிறது ஒன்று, 2 விஷயம் தான் சொல்லியிருக்கு. 3வது என்னன்னு கேட்டால், நம்ம வந்து சில சொந்தம் பந்தம் நட்புங்கிற ஒரு விஷயத்தில், குறிப்பாக கல்யாணங்களில், இதில் தௌஹீத் ஜமாத்தில் டோட்டல் அடிபட்டுறாங்க. நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு மேரேஜ்னு வந்துருச்சுன்னு சொன்னால் என்னவாயிடுது, அடிபட்டு போயிடுறாங்க. அது சொந்தக்காரங்களுடைய கல்யாணங்கும் போது நீங்கள் போய் மார்க்கத்துக்கு மாற்றமாக இருந்தாலும் அதில் போய் நீங்கள் கலந்துக்கிற வேண்டிய நிலை வந்துடும். அப்போ வெளிப்படையாக அதில் போய் நீங்கள் எதை நம்ம எதிர்க்கிறீங்களோ அதில் போய் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் எப்படி உங்கள் சொல்லுக்கு வெயிட் இருக்கும்? நீங்கள் நாளைக்கு அதை போய் கண்டித்து பேச போகிறீங்க, அதில் நீங்களே கலந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வெயிட் இருக்காது. அப்போ நம்ம அதில் இந்த தாட்சணியம் பார்க்குறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அதை விட்டு சொந்த பந்தம் பார்க்கவே கூடாது. யாராக இருந்தாலும் நம்ம ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோமா, அதனால் எந்த பகை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தூரமாக ஒதுங்கி இருந்து கொள்ளணும். இப்போ நான் புரிஞ்சுக்கொள்ள சொல்கிறதா இருந்தால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக்கொள்ளணும். சொந்தம் பந்தம் எதையுமே பார்க்காதீங்க. அதாவது எப்பவும் ஒரே மாதிரியாக இருந்தால் உங்களை கூட தப்பாக நினைக்க மாட்டாங்க. இப்போ நான் போகலைன்னாலும் என்னை வெறுக்கவே மாட்டாங்க. நான் போகலை என்றாலும் சொந்தம் போயிருந்து நினைக்கிறீங்களா? சொந்தம்லாம் போகாது. ஏன்? நம்ம இவங்களுக்காக செய்யலைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதே மாதிரி ஒன்றில் கலந்துக்கிட்டு ஒன்றில் கலந்துக்கிறாட்டி பகை வந்துடும். அதுக்கு மட்டும் போனீங்களே, இதுக்கு வரலன்னா பகையாயிரும். இவருக்கு எதுக்கும் வரமாட்டாருப்பாண்ட பகை வராது. என்ன செய்வார், இந்த மாதிரி இருந்தால் வரமாட்டார்னு ஒரு பேரை எடுத்துருந்தீங்கன்னா, உங்கள் சொந்த கல்யாணத்தை நீங்கள் போகாட்டா கூட உங்கள் தம்பி உங்களை வெறுக்க மாட்டான், உங்கள் தங்கச்சி உங்களை வெறுக்காது, உங்கள் மாமா உங்களை வெறுக்க மாட்டார். ஏன்? அது யாருன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எதாக இருந்தாலும் அப்படி தான் நீங்கள் நடப்பீங்க. அதே நேரத்தில் ஒரு இடத்துல ஒருத்தன் வேண்டியவன் பணக்காரன் என்பதற்காக அப்படி தலையை காட்டிட்டு இன்னொருத்தனுக்கு போகலன்னு வைங்க, அப்போ தான் பஞ்சாயத்து வரும். யார் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடக்கிறாங்களோ அவங்க அந்த கொள்கையை கடைப்பிடி. எனக்கெல்லாம் எங்கள் குடும்பத்தில் வந்து நான் இப்படி நடந்தால் நாங்கள் கலந்துக்கிறவே மாட்டோம். ஒரு ஆள் கூட எனக்கு பகை கிடையாது. ஒரு ஆள் கூட என்ன இல்லை, பகை கிடையாது. பேச மாட்டோம்ல, கல்யாணத்துக்கு போட்டு பேச மாட்டாங்களே ஜென்மத்துக்கு, அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்? அவர் கொள்கை சொல்கிறார், அந்த கொள்கைப்படி நம்ம சரி நடக்கலை, நம்ம நடந்து இருக்கணும் அப்படின்னு விளங்கி கொள்வார்களே தவிர, இப்படி தான் உங்களுக்கும் ஏற்படும். சண்டை வரும், பகை வரும்லாம் யாருக்கு வரும்னா, நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வரும். எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிற ஆளுக்கு என்ன செய்யாது, வராது. இந்த மாதிரி விஷயங்களே என்ன செய்யணும், ரொம்ப சபை பொது நிகழ்ச்சிகள், தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி இருந்தாலும் மக்களுக்கு தெரியாது. இது ஒரு பொது சபையில் மேடையில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. பொது நிகழ்ச்சிகளில் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அதில் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அவ்வளோதான். பொது நிகழ்ச்சியில் டேமேஜ் ஆச்சுன்னா நம்முடைய எந்த ஒரு சொல்லுக்கும் வெயிட் இல்லாமல் போயிடும். இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ளணும். இதெல்லாம் கவனிப்பாங்க, உங்கள்கிட்ட கூடுதலாக கவனிப்பாங்க, பேச்சாளர்களாக இருக்கிறவங்கள்ட்ட கூடுதலாக கவனிப்பாங்க. இது முக்கியமாக 3 விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னென்ன, இது முக்கியமாக எல்லார்ட்டையும் வரணும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சாவுற வரைக்கும் படிக்கக்கூடியவன் தான். இது படித்து முடித்தவன் யாருமே கிடையாது. படித்து முடித்தவன் என்ன இல்லை, நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னா அவனை விட கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். தெரிய வேண்டியது லட்சம் இருக்குது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சிட்டிங்கன்னா ஒன்று தெரிய வேண்டிய எவ்வளோ இருக்குது, 1 லட்சம் இருக்கிறது. இப்போ நாங்களும் தெரிய வேண்டியது நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறதுனால தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னமும் தேடிக்கிட்டு இருக்கிறோம், இன்னமும் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னமும் என்ன செய்கிறோம், முந்தி சொன்னது சரியா பிந்தி சொன்னது சரியாங்கிற அளவுக்கு தேடிக்கொண்டு இருக்கிறோம். முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? படிக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் படித்து முடித்து விட்டேன்னு ஒருத்தனுக்கு சொல்ல முடியுமா? ஒருத்தன் சொல்ல முடியாது. எல்லாரும் மாணவர்களாக தான் இருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம வந்து இதனுடைய அடிப்படையை உங்களுக்கு போட்டு தந்துருக்குறோம். என்ன தந்துருக்குறோம், இந்த அடிப்படையான விஷயங்களை சொல்லி தந்துட்டோம். இதை வைத்து கொண்டு நீங்கள் தேடணும். இனிமேல் தான் தேடணும். இன்னும் நம்ம நிறைய படிக்கணும். பிரச்சாரத்துக்கு நேரத்தை ஒதுக்குறதுக்கு மாதிரி என்ன செய்யணும், படிக்க நேரம் ஒதுக்கணும். படிக்கிறதுக்கான நம்ம இப்போ டிவி ப்ரோக்ராம் போடுறாங்க, அதை வந்து சுன்னத் ஜமாத் தான் பார்க்குறானது, நம்மளால் பார்க்குறது கிடையாது. யார் பார்க்குறா? இந்த டிவி ப்ரோக்ராம் தான் செலவில்லாமல் அது வருது. என்ன நினச்சிக்கிறாங்க, தெரிஞ்சதானே சொல்ல போகிறாங்க. இப்படி உங்களுக்கு என்ன நினப்பு, தெரிஞ்சதானே சொல்ல போகிறாங்க. தெரிஞ்சது தான் சொல்லுவாங்க. இது இருக்கிற குரான் இவ்வளோ தானே இருக்குது, அதையே திருப்பி திருப்பி சொன்னால் தெரிஞ்சது தான் வரும். தெரியாத உண்டாக்கியே சொல்ல முடியும். நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் என்னவா தான் இருக்கேன், தெரிஞ்சதாக தான் இருக்கும். தெரிஞ்சதையே திருப்பி திருப்பி கேட்டால் உறுதியாகுமா இல்லையா? தெரிஞ்சதுலேயே ஒரு தெரியாத விஷயம் கலந்துருக்குமா இல்லையா? அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறதில்ல, நிகழ்ச்சிகளை வந்து நம்ம வாரம் டெய்லி போடுறோம், ப்ரோக்ராம் போடுறோம். அதை பார்த்தோம்னு சொன்னால் அதில் என்னென்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரி சொல்கிறாங்க, இதில் என்னென்ன ஆதாரங்களை வைக்கிறாங்க, அதையெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம்னா நம்முடைய இல்மு வளரும். இங்கே சொல்லி தந்தது ஒரு மாதத்தில் சின்ன சின்ன நேரம் ஒதுக்கி தந்துருக்குறாங்க. அப்போ உங்களுக்கு டெய்லி அதை வந்து மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு
உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம செய்யணும். அதே மாதிரி சீடிகள்லாம் எல்லா தலைப்புலையும் என்ன இருக்குது, சீடி இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்தில் போட்டு என்ன செய்யலாம், கேட்டுக்கொண்டிருப்பதன் மூலமாகவும் நீங்கள் நிறைய அறிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஆன்லைன் PJ.comல நிறைய மார்க்க சம்பந்தமான அந்த துறை இருந்தால், அந்த டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த விஷயத்துலையும் இப்போ என்ன செய்யலாம், டெய்லி என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்களை புதுசாக போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பழசு புதுசெல்லாம் சேர்த்து படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், அதுலேயும் உங்களுக்கு என்ன வரும், நிறைய நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி நூல்கள் எவ்வளோ நூல்கள் நெஞ்சிருக்குது வந்திருக்குது. அனைத்து நூல்களையும் நம்ம படிச்சுட்டா கூட ரிப்பீட் இன்னொரு தடவை படிக்கணும். முதல் தடவை படிக்கும்போது கிடைத்ததை விட இன்னொரு தடவை படிக்கும்போது கூடுதல் அதில் ஒரு விளக்கம் கிடைக்கும். மூணாவது தடவை படிக்கும்போது அதில் வேறு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நாலாவது தடவை படிக்கும்போது குரானையெல்லாம் திருப்பி திருப்பி என்ன செய்யணும், ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு முறை வச்சு என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு 5 பக்கமாவது படிக்கணும், சிந்திச்சு படிக்கணும், கவனத்தோடு படிக்கணும்னு சொல்லி படிச்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த குரான் ஒரு புகாரி வச்சுக்கிறேன், வேறு ரொம்ப போகலாம் வேண்டியதில்லை. குரானில் ஒரு 5 பக்கம், புகாரியில் ஒரு 5 பக்கம். இதுக்கு நேரம் ஒதுக்க எவ்வளோ ஆக போகுது? இப்படி நீங்கள் ஒதுக்கிட்டு இருந்தாலே டெய்லி நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் பயானில் புது புது விஷயங்கள் சொல்ல முடியும். பயானில் என்ன சொல்ல முடியும், இப்படி காப்பி எடுத்த சொல்லாமல், இந்த சொல்லித்தந்த ஒரு 10 விஷயத்தை மட்டும் சொல்லாமல், நீங்கள் ஒரு புகாரில் ஒரு அதிசயம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க, நல்ல பாயிண்ட் இருக்குது இதில் அப்படின்னு அதை ஃபிட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால், மக்களுக்கு என்ன செய்யும், செய்திகள்லாம் நிறைய சொல்ல முடியும். அப்போ படிக்கிறத வந்து மௌத்தார் வரைக்கும் நிப்பாட்டக்கூடாது. படிக்கிறத பொறுத்த வரைக்கும் சாவுற வரைக்கும் படித்து கொண்டே தான் இருக்கணும். இப்போ நான்லாம் படிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஒதுக்குவேன். எனக்கு நான் ஒதுக்குற நேரங்களில் படிக்கிறதுக்கு ஒதுக்குற நேரம் தான் அதிகம். உங்களுக்கு சொல்லித்தர இந்த மாதிரிக்கு ஒதுக்குறதை விட இதை விட்டு போனால் கம்ப்யூட்டர்லாம் உட்காந்துருப்போம். கம்ப்யூட்டரில் உட்காந்து என்ன செய்வோம், சாஃப்ட்வேர் அந்த அதிசயில் போட்டுக்கிட்டு அது என்ன இது என்னென்னு தேடிக்கொண்டு அப்படியே இப்போ ஆய்வு பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அது படிக்கிறது தானே. புஸ்தகமாக இருக்கிற காலத்தில் புஸ்தகமாக படித்தாங்க, சாஃப்ட்வேர் காலத்தில் அந்த மாதிரி படிக்கிறோம். அப்போ நீங்கள் படிக்கிறத வந்து முடிவுக்கு வந்து விட்டது என்று நினைத்தீர்களேயானால் அவ்வளோதான், அந்த இருக்கிறது தான். இதை வந்து ஒரு மாதத்துக்கு வண்டி ஓடும். அப்புறம் திரும்பி திரும்பி அதே சொல்கிறாருன்றாங்க. ஒரு மாதத்துக்கு பையன் கூட்ட என்ன செய்வான், அவர் அனுப்பாதீங்க, அதையே திருப்பி திருப்பி சொல்கிறாருன்றவாங்க. அவ்வளோ சரக்கை வந்து நீங்கள் அதிகரிக்கணுமா இல்லையா? ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு தகப்பனார் உங்களுக்கு வச்சு கொடுத்தாருன்னு சொன்னால் அதையே வச்சுக்கிட்டு பெட்டி கடை தான் போகிறோம். அது என்ன செய்யணும், அதை ஒன்றும் சரக்கை ஏற்றி அதிகமாக்கி புது புது வாடிக்கையாளர்களை உண்டாக்கி வியாபாரத்தை பெருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து படிக்க தூண்டுறதுக்கு தான் இந்த பாடம். உங்களை ஆலிமாக்குவதற்கோ பெரிய விற்பனராக்குறதுக்கெல்லாம் கிடையாது. படிக்கிறதுக்கு இந்த புஸ்தகத்தை நீ படிச்சுக்கிருவீங்க, அவ்வளோதான். அதை இதை வச்சு அந்த கிரகிச்சு சிந்திச்சுக்கிருவீங்க. இந்த மாதிரி என்ன செய்யுங்கன்னா, குரானை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். டெய்லி 5 பக்கமாவது என்ன செய்யணும், படிக்கணும். அர்த்தத்தோடு படித்து சும்மா படிக்காமல் கொஞ்சம் யோசிச்சு இந்த வசனத்தில் என்ன இருக்குது, இந்த வசனம் என்ன இருக்குதுன்னு படித்து பாருங்கள். யோசனோடு படிச்சிங்கன்னு சொன்னால் இல்மு அது பாட்டு பெருகிக்கிட்டே இருக்கும். இல்மு என்ன செய்யும், ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஹதீஸில் புகாரி மட்டும் வச்சுக்கிறங்க. எத்தனை இதுக்கு செலவு பண்ணுறீங்க, ஆளுக்கு ஒரு புகாரி ஒரு 1வது வால்யூம் மட்டும் வாங்கிக்கிறங்க. இப்போதைக்கு முடியாட்டி என்ன செய்யுங்க, 7 வால்யூம் வாங்குறதுக்கு 2000-3000 ரூபா வேணும்னு சொன்னால் ஒரே ஒரு வால்யூம் வாங்கி வச்சுக்கிடுவோம். அந்த ஒரு வால்யூம் ஏன்னா புகாரியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் தான் நிறைய வருது. ஒரு வால்யூமே வாங்கினாலும் எல்லாமே என்ன செய்யும், ஓரளவுக்கு கிடச்சி போயிடும். அது இதில் உள்ளது தான். திருப்பி திருப்பி ஒரு ஹதீஸை 10 ரூபா 5 ரூபா போடுவார் அவர். அதனால் எல்லாம் வாங்க முடியாது. கூட என்ன செய்யுங்க, ஒரு ஃபஸ்ட்டு வால்யூம் வாங்கி வச்சுக்கிறங்க. அப்போ நல்லா தந்தான் ரெஃபரன்ஸுக்காக வேண்டி தெரிந்தால் எல்லாத்தையும் கூட என்ன செய்யுங்க, வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கிறங்க. அப்படி அதில் ஒன்று இதில் ஒன்று வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாலேயே எங்கேயோ போயிடும், நாலேஜ் எங்கேயும் அதிகமாகி போயிடும். அது மாதிரி நம்மள்ட்ட இல்லைன்னா லைப்ரரி நூலகங்களில் போய் என்ன செய்யணும், படிக்கணும். அது மாதிரி இந்த காலத்தில் வந்து இந்த இது கூட தேவை கிடையாது. உங்களுக்கு சிடிலாம் கூட இப்போ சிடி பிளேயர் டிவிலாம் கிடையாது. இருக்கிற மொபைலில் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். MP3 மாற்றி வச்சுட்டு கேட்டுகிட்டே இருக்கலாமே. இந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன ஜாமான் இல்லை. சைனாவில் 1000 ரூபாய்க்குள்ள மொபைலில் என்ன செய்யலாம், ஒரு 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 மாதத்துக்குரிய பயானை ஏற்றி வச்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு 30 நாளைக்கு உள்ள பயானை என்ன செய்யலாம், அதில் ஏற்றி சின்ன மெமரி கார்டில் ஏற்றி உள்ளே போட்டுக்கிட்டீங்கன்னா அதை என்ன செய்ய முடியும், இதில் வச்சு கேட்க முடியும். அப்படியான ஒரு வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. கல்வியை பெருக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கேட்டு பெருக்கிக்கிறலாம், படித்து பெருக்கிக்கிறலாம், அது மாதிரி தேடி பார்த்து பெருக்கிக் கொள்ளலாம். அதனால் அந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டாலேயே திமுரு கௌரவம்லாம் வராது. இல்மு அதிகமாகவும் நம்ம என்னங்க தெரிஞ்சோம், எவ்வளோ தெரிய வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சிமே அல்ல. அப்படி தான் ஃபௌக்குல் இது எல்மின் அலீம், ஒவ்வொரு அறிந்தவனுக்கு மேலே இன்னொரு அறிந்தவன் இருக்கிறான் நல்லா சொல்லி காட்டுறான். நீங்கள் ஏதோ உங்கள் ஊருக்கு போய் போன வகையில் அவனை விட நீங்கள் கொஞ்சம் அறிஞ்சவங்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு மேலே ரொம்ப இருக்கிறான், அதுக்கு என்ன செய்வீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி என்ன செய்கிறான், உங்களுக்கு மேலேயும் நிறைய இருக்கானா இல்லையா? அப்போ யாராக இருந்தாலும் அவனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான். அப்போ ஒவ்வொரு அறிந்தவனுக்கு மேலேயும் ஒரு அறிந்தவன் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுது. எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் தன்னடக்கம் எல்லாத்துக்கும் வரணும், எல்லாம் படிச்சிடுங்கிற ஒரு திமிர் என்ன செய்யக்கூடாது,
வரவே கூடாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும், மனசில் பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இஹ்லாஸும் வந்துடும், நிறைய பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம எதுக்காக வேண்டி இந்த இந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ பயனுள்ளதாக இருக்கும். இதை வச்சுக்கணும். அதனால் இப்போ நீங்கள் இந்த சொன்ன இந்த விஷயங்கள் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் போதும். நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கிறதுக்குரிய வாய்ப்பை அது பயன்படுத்திக்கணும். கற்றுக்கிறோன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் என்ன செய்யலை, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் ஒரு கடுகளவு தெரிஞ்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறோம். நீங்கள் தான் அந்த மலையளவுக்கு என்ன செய்யணும், பெருக்கணும். பெருக்கிறக்குரிய ஆர்வத்தை உங்களுக்கு விதைச்சிருக்கிறோம், அந்த வழியை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். இதை கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி சுயமரியாதையுடையும் யார்ட்டையும் கையேந்தாமலையும் பெருமையை நாடாமலையும் நம்மளை முன்னிறுத்து கொள்ளாமலையும் தேவையற்ற விஷயங்களில் மூக்கு நுழைக்காமலையும் தவறான ஃபத்வாக்கள் கொடுக்காமலையும் எப்போவுமே படித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாகவும் குடும்பத்தை மறக்காதவர்களாகவும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பேணி நடந்துக்கிட்டீங்கன்னா அவர் வீட்டில் என்ன செய்வாங்க, இந்த ஆள் போனாரா என்னாச்சுன்னு தெரியலையே, வந்து குடும்பத்தை கவனிப்பாரா, தப்ளிக்கு மாதிரி போயிடுவாரான்னு பயந்துடக்கூடாது. அதுதான் அங்கேயும் எந்த வித மாற்றம் இருக்கக்கூடாது, இதுலேயும் மாற்றம் இருக்கும். அதுலேயும் ரொம்ப பேலன்ஸாக போகணும். தௌஹீதுனால பேலன்ஸு தானே. தௌஹீதுனா எல்லாம் கடவுள்னு சொல்லிடக்கூடாது, கடவுள் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ரெண்டுக்கு நடுவில் கரெக்டாக நின்று என்ன செய்யணும், ஒரு இறைவன் தான் இருக்கிறான்னு போகிறோம்ல, அதுவே ஒரு பேலன்ஸாக தான் நம்ம என்ன செய்கிறோம், கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அப்போ இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக நீங்கள்லாம் இருக்கணும்.